அன்பு உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். இந்த அழகான மாலை பொழுதில் நமது காக்கும் கரங்கள் அறக்கட்டளை நடத்தக்கூடிய சமூக அளவுகோல் அரங்கத்திற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இன்றைய தினம் சமூக அளவுகோல் அரங்கத்தில் ஒரு முக்கியமான தலைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. என்னவென்றால், பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருப்பது சமுதாயமே, உறவுகளே அல்லது பெண்கள் தன் மீது கொண்டுள்ள அவநம்பிக்கையே? இந்த 3 அணிகளில் சிறப்பாக அவர்களது வாதத்தை எடுத்து வைப்பதற்காக நமது கவி பெருமக்கள் வந்திருக்கின்றனர். இந்த தலைப்பிற்கு தகுந்தாற் போன்ற ஒரு நடுநிலையான ஒரு தீர்ப்பை வழங்குவதற்காக நம்மோடு இணைப்பில் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய நமது அன்பு சகோதரி மதிப்பிற்குரிய மீரா தியாகராஜன் அம்மா அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். அவர்களை பற்றி ஒரு சின்ன காணொளி. அம்மா அவர்கள் தமிழ் மீது கொண்டுள்ள பற்றால் பல தமிழ் மேடைகளில் சிறந்து விளங்கி வருகிறார். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எம்எட், எம்ஃபில், பிஜிடிசிஏ, டிப்ளமோ இன் நேச்சுரோதெரப்பி மெடிசின், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் படித்திருக்கிறார். கோட்டையூரில் கணினி ஆசிரியராக ஒரு ஆர்எம்பிஎன் அறக்கட்டளையில் டியூட்டராக 2 ஆண்டு காலம் பணிபுரிந்திருக்கிறார். பள்ளியில் இயற்பியல் ஆசிரியராக 10 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்துள்ளார். பொறியியல் கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக, இயற்பியல் துறை தலைவராக 8 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். தேர்வுத்துறை கண்காணிப்பாளராக, முதன்மை அலுவலராகவும் இருந்துள்ளார். சிறந்த ஆசிரியர், 100% தேர்ச்சி பெற்ற பள்ளி கல்லூரிகளை உருவாக்கியிருக்கிறார். ஒருங்கிணைப்பாளராக பல பிரிவுகளில் வேலை பார்த்துள்ளார். தற்பொழுது இல்லத்தில் பல வருடங்களாக குழந்தைகளுக்கு டியூஷன் சிறந்த முறையில் எடுத்து வருகிறார். கல்லூரியில் வேலை பார்க்கும் பொழுது எண்ணற்ற கருத்தரங்கத்தில், பன்னாட்டு கருத்தரங்களிலும் ஆராய்ச்சி கட்டுரைகளை படைத்திருக்கிறார். காலத்தில் யூடியூப் சேனல் தொடங்கி 294 காணொளிகளை, நல்ல கருத்துக்களை வழங்கியுள்ளார். இதே காலத்தில் இணைய வழியின் மூலமாக எண்ணற்ற கருத்தரங்கம், வினாடி வினா நிகழ்ச்சியில் இயற்பியல், கணினி, அறிவியல், கல்வித்துறை, பொது அறிவு போன்ற வெவ்வேறு துறைகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். சான்றிதழ்கள் பலவற்றை பெற்றிருக்கிறார். பயிற்சி பட்டறைகளில் கலந்து சிறப்பித்துள்ளார். அம்மையார் அவர்களின் முத்தான கவிதைகளை நூலாக வெளியிட்டுள்ளார். சிறுகதைகள் தொகுப்புகள் நூலாக விரைவில் வெளியிட உள்ளார். கடந்த ஜூலை 2022 முதல் தமிழ் அமைப்புகளை தெரிந்து கவிதை, சிறுகதை, கட்டுரை, கருத்தரங்கம், கவியரங்கம், பட்டிமன்றம், பாட்டுப் போட்டி, நடனப் போட்டி அனைத்திலும் பன்முகத் திறமையாளராக உள்ளார். எண்ணற்ற விருதுகளையும் பல சாதனைகளையும் உலக சாதனை நிகழ்வுகளையும் நடத்தியுள்ளார். திருக்குறள் 8 மணி நேரம் தொடர்ந்து எழுதி சாதனை பெண்மணி என்ற விருதை 2024 பெற்றுள்ளார். திருக்குறள் தூதர் விருதும் பெற்றுள்ளார். தமிழ் தொண்டர் விருது, சிங்கப்பெண் விருது, மாநில அளவிலான பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பல வெற்றிகளையும் குவித்துள்ளார். அதிரடி ஆக்கக்கவி விருது பெற்றுள்ளார். கவிதை சுடர், ஜெர்மனி வானொலி கவிதை களஞ்சியம் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பெண் குரல் தேடல் விருது மற்றும் 2000க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளில் பங்கு பெற்று பல சாதனைகளை படைத்துள்ளார். 20க்கும் மேற்பட்ட உலக சாதனை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். அடடா, எத்தனை சிறப்புகள், எத்தனை பெருமைகள், எத்தனை உலக சாதனை நிகழ்வுகள்! அத்தனை சாதனைகளையும் நிகழ்த்திவிட்டு ஏதும் அறியாத ஒரு சிறு பிள்ளையைப் போல இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது நடுவர் அம்மா அவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் பெருமிதமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. நமக்கான நடுநிலை தீர்ப்பை வழங்குவார் என்ற எண்ணத்தில் இன்றைய தின நடுவராக அவர் பொறுப்பேற்றிருப்பதை எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன். அம்மையார் அவர்களை வருக வருக என மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி.